சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். யேசுவா மஸீஹா மஸீஹா, யேசுவா மஸீஹா மஸீஹா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அடைக்கலமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு. இயேசு ஜீவனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது அந்த ஜீவனை அவர் व्यसனமாய் கொடுக்கல, கட்டாயமாய் கொடுக்கல, உற்சாக பலியாக தன்னை சிலுவையிலே தேவனுக்கு கொடுத்தார். அவர் உற்சாகமாக நான் ரட்சிக்கப்படணும், நான் நீதிமானா மாறணும், நான் பரலோகத்திற்கு வரணும், அவருக்கு பிள்ளையா மாறணும்னு சொல்லி இத்தனை சந்தோஷத்தையும் முன்னாடி வச்சு இதெல்லாம் நடக்கும்னு சொன்னா நான் உற்சாகமா என்ன தரேன்னு சொல்லி அவர் உற்சாகமாக சிலுவையிலே கொடுத்ததுதான் அந்த மாம்சமும் அவருடைய ரத்தமும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள், அது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடு உற்சாகமாய் விதைக்கிறவன் அவன் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு, ஆனா அந்த கொடுக்கிறவங்க மேல மட்டும் அவர் கொஞ்சம் பிரியமா இருக்கிறார். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறுவடையை கொண்டு வர போகிறது என்ற சந்தோஷத்துல தான் நீங்க விதைக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் உங்க விதைப்பே சந்தோஷமாக இருக்கும். தசமபாகம் கொடுப்பதற்கோ காணிக்கை கொடுப்பதற்கோ உங்களுக்குள்ள இந்த கட்டாயம் உங்களுக்குள்ளே அது வந்து விட்டால், व्यसனம் உங்களுக்குள்ளே வந்து விட்டால் நீங்கள் தயவு செய்து கொடுக்க வேண்டாம். நீங்க காணிக்கையோ தசமபாகமோ கொடுக்கவில்லை என்பதற்காக உங்க மேல எந்த சாபங்களும் வரப்போறது கிடையாது. என் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் முடங்கும், பிசாசெல்லாம் ஓடுவான், நரகத்தில் இருக்கிற பிசாசுகள் அலரும். இந்த சந்தோஷத்துல தான் சிலுவையை, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை அவர் சகித்து சந்தோஷமாக உற்சாகமாக தன்னை ஒப்பு கொடுத்தார், சந்தோஷமாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில நன்மைகளை உங்க வாழ்க்கையில கர்த்தர் பிறக்க வைக்க போகிறார். என் வாழ்க்கையில சில நன்மைகள் பிறக்க போகிறது. ஹல்லேலூயா. நம்ம சபையில சில ஆசீர்வாதங்கள் பிறக்க போகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியத்துல கர்த்தர் சில நன்மைகளை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மைகள் செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன் என்று உற்சாகமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றின்னு சொல்லி அவரை பாடலாம். சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. எஸ் லார்ட். மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீர். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு
நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும். Yes Lord. அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்தி ஹalleluya. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுடைய தலைகளை நிமிர செய்ய போகிறார். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதா? யோசேப்புக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, தாவீதுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை. ஆனா அவங்களுடைய தலைகளை உயர்த்தினவர். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நெருக்கத்துக்கு மேல நெருக்கம், அழுகைக்கு மேல அழுக வருதுன்னா ஒண்ணு நிச்சயம், உங்க தலைகளை கர்த்தர் நிமிர செய்வார். உங்களை உயர்த்துகிற நேரம் வந்து விட்டது. ஹalleluya. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. கரங்களை தட்டி தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். Come on. நம் கர்த்தர் நல்லவரே. ஹோ ஹோ. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. ஓ ஹோ. நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அகற்றிட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவன். கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே. ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. ஓ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. Amen. தலையை நிமிர செய்வார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் கிருபையால், கிருபையால் எல்லாம் அருளினார். கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார். Come on. நம் கர்த்தர் நல்லவரே. ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர்
தனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்துவார், என் தலையை நிமிரச் செய்வார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன்னுயர்த்தி
ஹalleluya ஹalleluya. அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். ஆமென். எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பார். என்னெல்லாம் தேவையோ அது அந்த நாமத்துல தான் இருக்குது. அந்த நாமத்தை சொல்லி நம்ம ஆராதிக்கும் போது அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. கரங்களை தட்டி அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் சொல்லுவீங்களா? அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு.
ஆவிகளோடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது. சொல்லுவீங்களா? உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். Jesus வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்ட. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால. கோடி கோடி நாமங்கள் வாழ்ந்துல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வாழ்ந்துல உண்டு, ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வைச்சது. சொல்லுவீங்களா? உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில், அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை, உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். ஷரலலரப ரிகவரவலவலரா ஷதரப. வியாதிகள் நீங்கட்டும், ஓ கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தால். ஓ ரிச்சரலலரப ரிமமமமம. எல்லா பிசாசின் கிரியைகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தால். ஓ ஷரலலலரா ரிமமனலலா. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஷரலலரபபப ரிகவரவலலரவலப ரேஜனலஹந்தரோ ஷியாட்டதரலதரபோ ரிகமனலரப ரிகரலலலலலரப ஷபபபபப. Oh, thank you Lord, thank you Lord, thank you Lord. எல்லாரும் எழும்பி நின்று ஹalleluya. ஒருவேளை இங்க வரும்போது நீங்க பாரத்தோடு மன அழுத்தத்தோடு வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். மனசுல அது இதையும் நினைச்சு யோசிச்சுட்டு வந்திருக்கிறீங்களே, பாரத்தோடு வந்திருக்கிறீங்களே, இருதயம் வெயிட்டா வந்திருக்கிறீங்களே, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். ஏனென்றால் அவரே நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். பிரச்சனைன்னு வரும்பொழுது நம்ம மறைஞ்சிக்கிற ஒரு இடம்னா அது அவர் சமூகம் தான், அது அவர் தான். ஹல்லேலூயா. சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீ துணையாய்
இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளே நிழல்களிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல காப்பவர், கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? மறைவிடமே, மறைவிடமே ஆராதனை புகழ்வே. ஆராதனை அடைக்கலமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதரிக்கும் இயேசுவே சிறகுகளி சிறகுகளி நிழல் தனிலே நான் நம்பி. சொல்லுவீங்களா? அப்பா நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளி சிறகுகளி நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல காப்பவரை, கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி மறைவிடமே, மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை.
கிட்ட மறைஞ்சுக்கோங்க. எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது. ஓ ஷரலா மறைக்கலமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே
தட்டி ஷரலலனமா இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்து விட்டார். உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி விட்டார். ஷரலலனமா ரீவரதனமா ஷெதரலலனலனமா ரீகடலலலனமா ஷமமமா. ஓ ஜீசஸ், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் திகைக்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. உங்க ஆத்துமா ஒருவேளை கவலையோடு இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன் அப்பா, இன்னும் உம்மை போற்றுவேன். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் உம்மை உயர்த்துவதை நிறுத்தவே மாட்டேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். துதியினால கர்த்தர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை, துதியின் உடை. ஓ ஷாத்தரலலலவா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை வைராக்கியமாய் பாடலாமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும். Come on church. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை மீண்டும் எழும்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழும்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால் இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரம். ரெண்டு கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் துதிப்பேன் அப்பா. எந்த பிரச்சனையோ நான் துதிக்கிறத தடை செய்ய முடியாது. ஓ இழப்புகள் மத்தியில நான் உம்மை உயர்த்துவேன், நான் உம்மை துதிப்பேன். இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன்.
போற்றுவேன், என் காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்ப செய்வீர், எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் சொல்லுவீங்களா? இரண்டு கரங்களை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ஷாராலாதாராலாதாரா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆராதனை, ஆராதனை அப்பா, உங்களுக்கு ஆராதனை. ஷரரரரரர. ஆராதனை அப்பா, 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 உங்களுக்கு Thank you Lord. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், ஓ நாங்கள் இன்னும் உம்மை துதிப்போம், நாங்கள் இன்னும் உம்மை போற்றுவோம் அப்பா. Thank you Lord. Hallelujah. எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God, praise God. உங்களுடைய எல்லைகள் பெரிதாகட்டும். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று யாப்பேஸ் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாப்பேஸ் தன் சகோதரர்கள் எல்லாரிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் அவனை பெற்றெடுக்கும் போது நான் இவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டான். பிறக்கும்போது அவன் ஒன்றுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த போது, அவன் எல்லைகளை தேவன் விரிவாக்கின பொழுது அவன் எல்லா சகோதரர்களிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். எனவே உங்களுடைய குடியிருப்பின் எல்லைகளை தேவன் விரிவாக்குவாராக. அது நிமித்தமாக விசேஷமாக உங்கள் ஃபேமிலியில், உங்கள் குடும்பத்திற்கு மத்தியில் உங்களுக்கு மிகப்பெரிய கனம் உண்டாக போகிறது. இது வரைக்கும் அப்படி உண்டாகலை, இது வரைக்கும் அப்படி நடக்கலைன்னு சொன்னால் இனி வருகிற 3 மாதத்தில் நிச்சயமாக உங்களுடைய எல்லைகள் விரிவாகும். நிச்சயமாக உங்களுடைய ஃபேமிலிக்கு முன்னாடி, உங்கள் குடும்பத்திற்கு முன்னாடி கர்த்தர் உங்களை கனப்படுத்தியே தீருவார். உங்கள் சகோதரர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை கனப்படுத்தியே தீருவார். தாவீதை அவன் சகோதரர்கள் நடுவில் அபிஷேகம் பண்ணினவர். யோசேப்பை சகோதரர்கள் நடுவில் அவனை உயர செய்தவர். உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் நடுவில், உங்க குடும்பத்தினர் நடுவில் தான் யாப்பேசை சகோதரர்கள் நடுவில் உயர்த்தினவர். உங்க ஃபேமிலிக்கு நடுவில் தான் உங்களை உயர்த்துவார். உங்க குடும்பத்தினர் நடுவில் தான் மிகப்பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமென், 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 ஆமென். உங்க உயர்வை யார் பார்க்கறாங்களோ இல்லையோ, உங்க ஃபேமிலி ஃபர்ஸ்ட் பார்க்கணும், உங்க குடும்பம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், உங்க கூட பிறந்தவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும், உங்க சொந்த பந்தங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஆமென், 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 ஆமென்.
ஹalleluya 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 praise God. நிச்சயமாகவே நடக்கும். ஆமென். டிசம்பர் 31க்குள்ள உங்க தலைகள் எல்லாம் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். உங்களுடைய எல்லைகள் எல்லாம் விரிவாகும். praise God praise God praise God. சொல்கிறதான வார்த்தைகள் எல்லாம் அப்படியே ஆமேன்னு சொல்லி நீங்கள் அப்படியே உள்வாங்கணும். அது அப்படி போனால் தான் 100 மடங்கு நீங்கள் பலன் கொடுப்பீர்கள். வார்த்தையில் மிஸ்டேக்கே கிடையாது, நிலத்தில் தான் மிஸ்டேக். அது கற்பார நிலமா, அது நல்ல நிலமா, முள்ளுள்ள நிலமா. அதனால் உங்கள் மைண்டில் இப்போ இருக்கிற எல்லா கவலைகள், உலக கவலைகள் எல்லாவற்றையும் அந்த பக்கம் வச்சுட்டு வார்த்தை வர்ற நேரத்தில் யாவது நம்ம நல்ல நிலமாக மாறிடணும். ஆமென். நல்ல நிலமா அது சீடு உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஹalleluya praise God. ஸ்தோத்திரம். செழிப்பை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரும் செழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். போன வாரத்தில் the faith for giving, எனக்கு விதைக்கும் பொழுது எனக்கு ஒரு அறுவடை இருக்கிறது என்ற விசுவாசத்தில் நம்ம விதைக்கணும். கண்டிப்பாக நான் விதைத்ததற்கான அறுவடை எனக்கு கண்டிப்பாக வரும் என்ற அந்த ஒரு ஃபெய்த்தில் தான் நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், நீங்கள் விதைக்கணும். ஆமென். அப்போது காணிக்கையை தசம பாகத்தை கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கும்போது, விதைக்கும் போதே ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். இதை நான் விதைக்கிறேன், எனக்கு இதுக்கு கண்டிப்பாக என்ன உண்டு, அறுவடை உண்டு என்ற அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஸோ போன வாரத்தில் அதை பற்றி நிறைய காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு தொடர்ந்து 2 கொரிந்தியர் 8:9 இந்த 2 அதிகாரத்தில் இருந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், அதில் ஒரு வசனத்தை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 9:7. 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நம்ம கொடுக்கும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கும், அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கொடுக்கும்போது, தேவனுக்கு என்று கொடுக்கும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்னா அங்கே இருக்குது, எப்படி இருக்கணும், எப்படி முதல்ல இருக்கக்கூடாதுன்னு இருக்குது, அடுத்து எப்படி இருக்கணும்னு இருக்குது. விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ கொடுக்கும்போது நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, அல்லது விசனம் இருந்ததுன்னா அப்படி மாற்றி சொல்லுவோம். கொடுக்கும்போது நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, விசனம் இருக்கக்கூடாது. அப்போது இன்னொரு இதில் சொல்லணும்னா, விசனம் இருந்ததுன்னா கொடுக்க கூடாது. விசனத்தோடு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் காணிக்கை கொடுக்கறதுக்கு, ப்ராஜெக்ட் கொடுக்கறது, டைத்து கொடுக்கறது விசனமாக இருந்ததுன்னா கொடுக்க கூடாது, கொடுக்க கூடாது. இதை நீங்கள் எங்கேயும் கேட்க மாட்டீங்க, அதனால தான் இந்த சர்ச்சில் கேட்குறீங்க. ஆமாம், நல்லா கொடுங்க அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஆமாம், நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். எப்போ கொடுக்கக்கூடாது, நீங்கள் கொடுக்கறது அது உங்கள் மனசுக்கு விசனமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம். அல்லது நீங்கள் கொடுக்காமல் இருப்பது எதை காட்டுகிறது, கொடுக்க வருகிறது உங்களுக்கு விசனத்தை கொடுக்கிறது என்பது எங்களுக்கு காட்டுகிறது, அல்லது தேவனுக்கு காட்டுகிறது. ஆமென். சரி, ஓகே. ஆனால் எப்படி கொடுக்கக்கூடாது, விசனம், இங்கிலீஷில் சேட் அப்படின்னு இருக்குது, கவலையோடு கொடுக்கக்கூடாது. காணிக்க கொடுக்கும்போது கவலையோடு கொடுக்கக்கூடாது, ஐயோ போகுதே அப்படின்னு கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கொடுக்கவே வேண்டாம். நான் பொதுவாக பேசிகிட்டு இருக்கிறேன் எல்லாருக்குமே. நம்ம மனநிலை எப்படி இருக்கணும், கொடுக்கும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கணும். அப்படி விசனமாக கொடுக்குற காணிக்கையை அவர் சந்தோஷமாக பார்க்கறது கிடையாது. ஆமென். அடுத்தது எப்படி கொடுக்கக்கூடாது, கட்டாயமாயும் அல்ல. பக்கத்தில் இருக்கிறவங்க காணிக்க போடுறாங்க, கண்டிப்பாக நம்ம போட்டாகணுமே. காணிக்க பாட்டு வேற இன்னும் முடிக்காமல் பாடிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் எழுந்து நின்று வேற எல்லாம் காணிக்க போட்டு வர்றாங்க. நம்ம மட்டும் உட்காந்துட்டு இருந்தா எப்படி? இந்த கட்டாயத்துல எல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே பரவாயில்ல. அது உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி, கட்டாயம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் கொடுக்க தேவை. நீங்கள் பாட்டுக்கு நின்றுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே நீங்கள் நிற்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொரு அதிர்ச்சியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன். நீங்கள் காணிக்கையோ தசம பாகமோ கொடுக்கவில்லை என்பதற்காக உங்கள் மேலே எந்த சாபங்களும் வரப்போகிறது கிடையாது. ஆமென். ஆண்டவர் நீ தசமபாகம் ஏன் கொடுக்கல அப்படின்னு உங்களை சபிக்கவே மாட்டார்.
எந்த சாபமும் வரப்போறது கிடையாது. ஆனால் ஆசீர்வாதமாக வரப்போ சரி, எந்த சாபமும் வரப்போறது கிடையாது. நான் வந்து அப்படி பிரசங்கம் பண்ணலைங்க. எல்லாரும் கரெக்டாக காணிக்கு கொடுத்துடணும், தசமாக கொடுத்துடணும், இல்லைன்னா அவ்வளோதான், ஹாஸ்பிட்டல் போயிடுவீங்க. அந்த காசெல்லாம் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிரும் இந்த வருஷத்தில் அப்படின்னு அப்படியெல்லாம் நான் சொல்கிறது கிடையாது. அப்படி நானும் சொல்ல, பைபிளும் சொல்ல. அது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் அதில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆலயத்தை கட்டாமல் ஆண்டவர் சொல்ல ஆகையில் சொல்கிறாருல்ல, ஆலயத்தை கட்டாமல் நீங்கள் உட்காடுறீங்க, சாப்பிட்றீங்க, வீட்டை கட்டுறீங்க, உங்களோட சொந்தத்தை தான் பார்த்துக்கிறீங்க, சம்பாதிங்க, நான் அதெல்லாம் ஊதி போடுறேன் அப்படின்றார். ஆமென். ஆலயம் பாழா கிடக்குது, வீட்டை கட்டுறதுக்கு என்ன இப்போ அவசரம் அப்படின்றார் ஆகையில். அந்த காலத்துல எல்லாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கும் சில ஸ்தாபனங்கள்லாம், ஒருத்தர் இடத்துல நான் பேசிக்கொண்டது, நான் மதுரை போயிருக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்து சொன்னார், ஒரு ஸ்தாபனத்தை சொல்லிட்டு சொன்னார், அந்த பேர் சொல்லலை, பட் சொன்னார், நான் அங்கே இருக்கிறேன், நாங்கள் சம்பளம் வாங்கின உடனே ₹1 கூட நாங்கள் செலவு பண்ண மாட்டோம், நேராக சர்ச்சுக்கு தான் போவோம். எப்போ சம்பளம் எங்கள் கைக்கு கிடைக்குதோ, ஏன்னா எங்களுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. சம்பளம் வாங்கின உடனே பயம் எங்களுக்கு. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சம்பளம் வாங்கின உடனே நீ செலவு பண்ணிட்ட அப்படின்னா உன் மேலே சாபம் வந்துடும், நீ ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்ட, என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால ஆனால் அந்த ஸ்தாபனத்துக்கு தலைவர்களாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, சூப்பராக இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, எங்க ஒரு பிஷப் வந்து ஆஸ்திரேலியா போறாரு, நியூசிலாந்து போறாருன்னா அங்க இருக்கிற ஹோட்டல்லாம் தங்க மாட்டாங்களாம். அங்க முதல்ல ஒரு லேண்ட் வாங்கி இவருக்கு எப்படி வீடு வேணுமோ அங்கே வீடு கட்டுவாங்களாம். அந்த வீட்டில் தான் இவர் வந்து குடியிருந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு லேண்டை முதல்ல வாங்கி, எங்கே ஃபாரின் போகிறாரோ அந்த ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு லேண்டு வாங்குவாங்களாம். அந்த லேண்டில் வீடு கட்டுவாங்களாம், அவருக்கு பிடிச்ச மாதிரி வீடு. அதில் தான் அந்த பிஷப் வந்து இருப்பார். சும்மா 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் அதுலாம் இருக்கிறது இல்லை, அவங்களுக்கு தனியாக இருக்கணும், ப்ரைவேட்டாக இருக்கணும் அவங்க. ஆமென். ஸோ இப்படி சில காரியங்கள் போயிட்டு இருக்குது. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்முடைய ஆண்டவர் அடிச்சு பிடுங்குற ஆண்டவர்கள், கந்து வெட்டி பிஸ்னஸ் பண்ணல அவர். ஆமென். அவர் அடிச்சு பிடுங்குற ஆண்டவர் கிடையாது. ஹல்லேலூயா. சரி, ஓகே. இதில் இருந்தால் சில காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வேகமாக சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. கட்டாயத்தில் கொடுக்கக்கூடாது. இந்த ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கிறேன், சிலர் கொடுத்தாங்க, கொடுத்துருக்குறீங்க, எல்லாரும் கொடுக்குறாங்களே, நம்ம கொடுக்கலீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிருமே அப்படின்னு அந்த கட்டாயத்திலே எனக்கு என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அந்த கட்டாயம் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. நெசசிட்டின்னு சொல்கிறது, தேவையின் அடிப்படையிலையும் கொடுக்கக்கூடாது. நான் கொடுக்கலீங்கன்னா இது நடக்காதோ, இல்லை இப்படி ஒரு தேவை சொல்கிறாங்களே அதுக்காக தேவையின் அடிப்படையிலும் கொடுக்கக்கூடாது, கட்டாயத்தின் அடிப்படையிலும் கொடுக்கக்கூடாது, அப்புறம் வெசனமாகவும் கொடுக்கக்கூடாது. சரியா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கவலையோடு கொடுக்கக்கூடாது, அல்லது கவலை இருந்தால் கொடுக்கவே கூடாது. வெசனத்தோடு கொடுக்கக்கூடாது, அல்லது வெசனம் இருந்தால் கொடுக்கவே கூடாது. கட்டாயமாக கொடுக்கவே கூடாது, அல்லது கட்டாயம் உங்கள் மனசுக்குள்ளே வந்தால் அப்படி கொடுக்காதீங்க. ஆமென். அப்போ கட்டாயத்தின் அடிப்படையில் கொடுக்க கூடாது. கட்டாயம் அப்படின்றது இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன். ஐயோ இன்னைக்கு திருவிருந்து, இன்னைக்கு முதல் வாரம் நம்ம கவரில் இன்னைக்கு போடணுமே, தசமபாகம் போடணுமே, இந்த போடணுமே மே வந்துச்சுன்னா, ஏகாரம் வந்துச்சுனாலே அது கட்டாயம். ஆமென். ஐயோ இன்னைக்கு வந்து திருவிருந்து, நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும், தசமபாகம் போடணும், வரணும், அப்படி வந்ததுன்னா அது சந்தோஷமாக கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நான் இங்கே புதன்கிழமை ஒரு மீட்டிங்கில் மீட்டிங் முடிஞ்சது. மீட்டிங் முடிஞ்ச உடனே என்கிட்ட 2 பேர், என்ன காணிக்கை பெட்டி வைக்கலீங்களா அப்படின்னு கேட்டாங்க.
அதுக்கு பேர் தான் அடுத்த ஒரு மனநிலை உற்சாகம். என்னது? உற்சாகம். சிலருக்கு அப்பாடா இன்னைக்கு நல்ல வேலை காணிக்கை பெட்டி இல்லை, ஏன்னா காணிக்கை பெட்டி இது வச்சு இதுக்கு ஒரு பாட்டை பாடி இதுக்கு ஒரு இது பண்ணாங்கன்னா இனி அதுக்கு ஒரு 10 ரூபா எடுத்து போடணுமே. இதெல்லாமே விஷனம், இதெல்லாமே கட்டாயம். அதனால தான் நான் சொன்னேன், அன்னைக்கு யார் ஒருத்தர் காணிக்கை பாட்டு பாடாமல் காணிக்கை பகுதியே அன்னைக்கு இல்லாமல் காணிக்கை பெட்டிக்குள்ளே காணிக்கை போட்டு போகிறாங்களோ அவங்க தான் உற்சாகமாக கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். மற்றவர்கள் எல்லாருமே व्यसனத்திலையும் கட்டாயத்திலே தான் கொடுக்கறது. ஆமென். ஸோ அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், சபையில் நீங்கள் தசமபாகம் கொடுப்பதற்கோ காணிக்கை கொடுப்பதற்கோ உங்களுக்குள்ளே இந்த கட்டாயம் உங்களுக்குள்ளே அது வந்து விட்டால் நீங்கள் தயவு செய்து கொடுக்க வேண்டாம். व्यसனம் உங்களுக்குள்ளே வந்து விட்டால் கட்டாயம் கொடுக்க வேண்டாம். व्यसனத்தோடு நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டாம். தாராளமாக நீங்கள் வந்துட்டு போங்க, வார்த்தையை நீங்கள் கேளுங்க. ஆமென். தசமபாகம் போடணுமே அப்படின்றது ஆலயத்துக்கு வர்றதை நிறுத்திடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு போனால் தசமபாகம் போடாமல் எப்படிடா வர்றது அப்படின்னால ஒரு கட்டாயத்தில் எல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. சரிங்களா? சரி. व्यसனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. அடுத்தது ஒரு வார்த்தை, அது அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன வருது? தன் மனதில் நியமித்தபடி. இது அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். தன் மனதில் நியமித்தபடியே அப்படின்னா இங்கிலீஷில் இன்னும் அழகா இருக்கு. व्यसனமாயும் கட்டாயமாயும் கொடுக்காம தன் மனதில் நியமித்தபடியே அப்படின்றது எப்படி வருதுன்னா, வீட்டில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் எடுக்கணுமா. ஆமென். கொஞ்ச நேரம் டைம் எடுத்து யோசிக்கணுமா. யோசிச்சு என்ன கொடுக்கலாம், நம்ம என்ன விதைப்போம் அப்படின்னு இந்த வாரத்தில் உட்காந்து யோசிச்சு கொண்டு வந்து மனசில் நீங்கள் என்ன இந்த வாரத்தில் நீங்கள் நிர்ணயம் பண்ணீங்களோ அதான் கொண்டு வந்து கொடுக்கணும். ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் பாடும்போது ஆண்டவருக்கு என்று உற்சாகமாக நம்ம எல்லாரும் காணிக்கை செலுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் வருவாங்க. அப்படி வந்து நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு இது எங்க நிர்ணயம் பண்றது? இது அப்ப நிர்ணயம் பண்றது. அப்போ அந்த ஸ்பாட்ல நான் என்ன கொடுக்கணும்னு நிர்ணயம் பண்றது. பிப்ளிக்கல் மெத்தட் வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனசுல வீட்டிலேயே இருக்கும்போது மனதில் நிர்ணயம் பண்ணிடணுமா, இன்னைக்கு நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. மனசில் நிர்ணயம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். நான் சில மீட்டிங்ஸ்க்கெல்லாம் போகும்போது வீட்லேயே இவ்வளோ போடணும்னு சொல்லி மனசில் நிர்ணயம் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். ஆமென். அங்கே போகும்போது அழகாக போடல, அங்கே போகும்போது பாக்கெட் எங்கடா, இந்த பாக்கெட்டுக்குள்ளே வச்ச பணம் எங்கடா அப்படின்னு தேடிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சரி, இதனால அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க இடலாம். சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. அடுத்து ஒரு மனநிலையை பற்றி சொல்கிறாரு. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அடுத்த ஒரு மனநிலை, காணிக்கை கொடுக்கும் பொழுதெல்லாம் எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமாக கொடுக்கணும், உற்சாகமாக கொடுக்கணும். ஏசின்னு சொன்ன உடனே பாருங்க பிரதர் ஈசாக் ஐயா நான் எல்லாம் சொல்கிறேன். ஹல்லேலூயா. சிலரை சொல்கிறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. எல்லாருமே உற்சாகமாக நீங்கள் தந்துருக்கீங்க. ஏன்னா உற்சாகம் இல்லைன்னா முதல் நீங்கள் ₹1 கூட கொடுக்க முடியாது இந்த ப்ராஜெக்ட்டுக்காக. ஏன்னா உங்களுக்கே தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது. உற்சாகம் இருக்கிறதுனால தான் தந்துருக்கிறீங்க. ரைட். ஏசி ப்ராஜெக்ட் சொன்ன உடனே அவர் போய் கடையில் போய் சொல்லிட்டார், ஒரு ஏசி எங்கள் சர்ச்சுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு, 2 போண்டா கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஏசி சொல்லியிருக்க அப்படின்னு கடையில் போய் சொல்லிட்டாரு. ஃபோனை போட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஐயா ஒரு ஏசி சொல்லிட்டேங்க. சொல்லிட்டீங்களா? நானே ஒன்றும் சொல்ல. ஆமாம், நான் மாதம் நான் கட்ட போகிறேன், நான் கட்ட போகிறேன், ஒரு ஏசி உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தேன், எவ்வளோ ஒரு உற்சாகம் பாருங்க. ஆமென். அதான் என்னது? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன். அதான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். அது மாதிரி நீங்கள் கொடுத்தவங்க எல்லாருமே உங்களுடைய கிவிங்கை பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமாக தான் கொடுத்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஜபராஜ் ஐயா அவர் வந்து கொடுத்தார். காலையில் வந்த உடனே 2 பேரும் அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சிரிப்பு. உற்சாகமாக ஆண்டவருக்கு கொடுக்கிறார்கள். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரு? பிரியமாய் இருக்கிறார். நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ எல்லாரும் சொல்லுங்க, உற்சாகமாய். உற்சாகமாய். நான் சொல்றது காணிக்கை மட்டும் கிடையாது. ஆலயத்துக்கு கிளம்பி வர்றது, கர்த்தருக்கு என்னென்ன நீங்க செஞ்சாலும் அதெல்லாம் நீங்க எப்படி தான் செய்யணும்? உற்சாகமா செய்யணும்.
ஆமென். ஆனால் நான் சிலரை பார்க்கும்போது கல்யாண வீட்டில் தான் அந்த உற்சாகம் இருக்கு. ஆமென். உங்களுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் நடந்தால் தான் அதில் எப்படி இருக்கிறோம்? உற்சாகமாக இருக்கிறோம். காலையில் 3:30 மணிக்கே நம்ம எழுந்துடுறோம். எழுந்து எல்லாம் ரெடி ஆகி ஆமென். இங்கே ஒரு வேலையும் இருக்காது. ஆனால் இங்கே என்ன செய்வோம்? இப்படி போயிட்டு வருவோம். ஆமென். வீட்டில் உள்ளே போவோம், வீட்டுக்குள்ளே போவோம், அப்புறம் வெளியில் வருவோம், மண்டபத்துக்கு அங்கே போவோம், அப்புறம் இங்கே வருவோம். எதுவுமே இருக்காது. ஆனால் போயிட்டு ஏன் அது நமக்குள்ள ஒரு உற்சாகம். எங்கேயாவது ஒன்று போகணும். நமக்குள்ள என்ன இருக்குது? ஒரு உற்சாகம் இருக்கு. அந்த உற்சாகம் எங்கே எப்போ வரணும்னா இன்னைக்கு காலையில் வந்திருக்கணும். ஆமென். இன்னைக்கு காலையில் எழுந்தவன் ஞாயிற்றுக்கிழமையா எனக்கு தண்ணி ஊற்றி இப்படி ஸோ இன்னைக்கு காலையில் உற்சாகமாக ரெபேக்காலமா வந்துட்டாங்க. ரெபேக்காலமா வந்து தான் கதவே திறந்தது. அவங்க தான் வந்து நான் இங்கே இந்த ரூம்குள்ளே ஏதோ எடுக்கிறதுக்கு போனேன். அப்போ போகும்போது அம்மா வந்து அங்கே கதவை திறக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. கதவு எங்கே இருக்குன்னு தெரியாமல் இப்படி தடவிட்டு இருந்தாங்க. உடனே போய் அவங்களுக்கு கதவை திறந்து கொடுத்து அந்த அம்மாகிட்ட பேசி உள்ளே போய் உட்காருங்கம்மா. அந்தம்மா பாருங்க, நான் போய் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். பாஸ்டரு அந்த காணிக்க போடுவாங்களே அந்த கவர் கொடுங்க. அந்த கவர் என்ன ஒரு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க ஊர்லேருந்து வர்றதே முதல் ரொம்ப சிரமம். பஸ் ஏறி கண்ணு தெரியாது, சிரமம். வந்த உடனே காணிக்க போடுறோன்னு எவ்வளோ ஒரு உற்சாகம் பாருங்க. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆமென். ஸோ அந்த ஒரு உற்சாக மனநிலை உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ கர்த்தருக்கு காணிக்க கொடுத்தா போதும். ஆமென். ஆமென். ரைட். அப்போ அடுத்தது இங்க கிளம்பி வந்து இங்க ஆண்டவருக்கு பாட்டு பாடுறது. அதுவும் எப்படி பாடணும்? உற்சாகமா பாடணும். இப்போ நாங்கள் மியூசிக்கெல்லாம் எப்படி போடுறோம்? ஓரளவுக்கு நல்லா போடுறோமா? ஆமென். நல்லா தான் போடுறோம். ஹல்லேலூயா. அதுக்கு ஈடு கொடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? கையை தட்டணும். உங்கள் கை தட்டுற சவுண்டில் இந்த ஸ்பீக்கரில் வர சவுண்டை விட உங்கள் கை தட்டுற சவுண்ட் அதிகமாக இருக்கணும். நாங்களாம் ஒருத்தர் தான், ஆனால் நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க. கை தட்டணும்னு முடிவு பண்ணிட்டா வேற லெவலில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நம்மளாம் எப்போ கை தட்டுவோம் தெரியுமா? இப்போ இந்த தீபாவளிக்கு ஆஃபர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அரசாங்கத்திலேருந்து வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் வீட்டில் உட்காந்து நல்லா கை தட்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இதற்காக தான் நான் ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த போனஸ்க்காக. இந்த போனஸ் வரும்போது ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம். பொங்கல் அன்னைக்கு கரும்பு கொடுக்கும்போது ஒரு உற்சாகம், 1100 ரூபா கொடுக்கும்போது வேஷ்டி சட்டை கொடுக்கும்போது ஒரு உற்சாகம் வருது. அன்னைக்கு வேலைக்கே லீவை போட்டு ரேஷன் கார்டு எங்கேன்னு தடவி கண்டுபிடிச்சு ஒரு உற்சாகம் வருது. இந்த உற்சாகம் எல்லாம் இங்க இருக்கணும், சபையில் இருக்கணும். பாட்டு பாடும்போது காலையிலே உற்சாகம் வந்துடணும். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் 100ல் போனோம், நீங்கள் 200ல் போகணும். உங்கள் ஸ்பீடை பார்த்துட்டு என்னடா அது வேற லெவலில் நம்ம இனி வர்ஷிப்பை கொண்டு போகணும் போலையே அப்படின்னு நாங்களே அப்படியே பிதுக்கான்னு முழிக்கணும். நாங்கள் இப்போ பிதுக்கான்னு எதுக்கு முழிக்கிறோம்னா, ஏன்னா நாங்கள் 250ல் நின்னதான் நீங்கள் ஒரு 60ல் வர்றீங்க. அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, உற்சாகமாய் நான் உமக்கு பலியிடுவேன் கர்த்தாவே, அது நலமானது. பலியிடணும்னு முடிவு பண்ணிட்டா அது உற்சாகமாக செலுத்தணும். ஆண்டவருக்கு பாட்டு பாடணும்னு முடிவு பண்ணிட்டா உற்சாகமாக செலுத்தணும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன். மறந்துட்டார் ஒரு நாள், சார் இன்னைக்கு சண்டே போலாம். சொல்லியிருக்கலாம்ல, ஃபைல் எல்லாம் அப்படியே வச்சுட்டு சந்தோஷமாக வர்றாரு. நம்மளா இருந்தா பேசாம இரு, சர்ச்சை அங்கே தான் இருக்குது, மீதியாக இரு, இப்போ கல்யாணம் அது முக்கியம். உற்சாகம் மட்டும் இருந்துச்சுன்னா எந்த கல்யாணமாக இருந்தாலும், காட்சியாக இருந்தாலும், சாவே இருந்தாலும், என்னவா இருந்தாலும் ஆலயத்துக்கு வந்துட்டு தான் நம்ம அங்கே போய் நம்ம அட்டன் பண்ண போவோம். ஆமென். ஏன்னா நம்ம இங்கே விட்டுட்டு அங்கே போகிறோன்னா இங்கே இருக்கிற உற்சாகத்தை விட அங்கே போகணுன்ற உற்சாகம் தான் நமக்குள்ள அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஏன் மச்சானும் தான் எப்போ ஊருக்கு போகிறாங்க, மாமா வந்து எப்போ ஊருக்கு போகிறாங்க. சர்ச் முடிச்சுட்டு 1 மணிக்கா 1:30 எப்போ சர்ச் முடியுதோ நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், போகலாம். அதனால் உங்கள் உற்சாகத்தை ஆண்டவருடைய எல்லா காரியங்களில் நீங்கள் காண்பிக்கணும்னு விரும்புகிறேன். பாட்டு பாடும்போது நல்லா நீங்கள் ஆராதிக்கும் போது நல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நீங்கள் மட்டும்தான் ஆராதனைன்றது நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்துறது. ஹல்லேலூயா. உங்களை ஆராதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் PA சிஸ்டம்ஸும் மியூசிக்கும். ஆமென். பாயிண்ட் என்னன்னா நம்ம எல்லாரும் ஆராதிக்கணும், அதுதான் பாயிண்ட். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இன்னைக்கு நீங்கள் மனசார ஆராதிச்சிங்களா நினைச்சு பாருங்க. மனசு விட்டு மனசார
நல்ல கரங்களை தூக்கி அப்பாடா நீங்கள் நல்ல சூப்பர் ஆராதிச்சண்டா அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கா? அது ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு இருக்கணும். இல்லைன்னா நம்ம மைண்ட் எங்கேயோ இருக்குதுன்னு அர்த்தம், எங்கேயோ கனெக்டடாக இருக்குதுன்னு அர்த்தம், எதையோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஸோ அதில் உற்சாகமாக இருக்கணும். வசனத்தை கேட்கும்போது உற்சாகமாக கேட்கணும். ஆமென். என்னதான் சொல்ல வர்றாங்க, இந்த செழிப்பில் என்னதான் சொல்ல வர்றாங்க, இன்னைக்கு என்ன செய்தி, இன்னைக்கு இந்த முழு செய்தியினுடைய பாயிண்ட் என்ன, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உற்சாகமாக கேட்கணும். ஆமென். டிவியில் உட்காந்து தீபாவளி அன்னைக்கு போடுற பட்டிமன்றத்தை உற்சாகமாக நம்ம கேட்குறோம். ஆமென். ஏதாவது அதையெல்லாம் உற்சாகமாக என்ன செய்கிறோம், பார்க்குறோம். பட்டாசு உற்சாகமாக வைக்கிறோம், அல்லது அந்த பட்டாசு உங்களை உற்சாகப்படுத்திக்கிறோம். ஆமென். பட்டாசு வைக்கும்போது இருக்கிற உற்சாகத்தை பார்க்கணும், அப்படியே ஓடி வர்றது. ஆமென். இங்கே குதிங்க, டான்ஸ் ஆடுங்க, கையை தூக்குங்கன்னா தூக்குறது இல்லை. அங்கே பட்டாசு வைக்கும்போது கையை காலை தூக்கிட்டு வர்றது. அப்புறம் பட்டாசு வச்சுட்டு ஏன் அதெல்லாமே உற்சாகம், அதெல்லாம் ஓகே நல்லது. ஆனால் அந்த உற்சாகம் இங்கேயும் இருக்கணும், அந்த உற்சாகம் இங்கே இருக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தான் தேவன் பிரியமா இருக்கிறார். ஸோ ஆலயத்துக்கு வர்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும், ஆலயத்துக்கு உள்ள வர்ற எல்லார் இடத்துலையும் கர்த்தர் பிரியமா இருக்கணும்னா நம்ம எல்லாரும் உற்சாகமா கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமென். எதையா இருந்தாலும். ஹல்லேலூயா. இப்போ சாப்பாடு போட போறோம், அதுக்கும் பாருங்க எல்லாம் நிறைய பேர் உற்சாகமா போறீங்க. இதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார், அவன் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். உற்சாகமா சர்வ் பண்ணணும். ஆமென். உற்சாகமா உங்களுக்கு சிரிச்சே சந்தோஷமா வர்றவங்களுக்கெல்லாம் உற்சாகமா சமையல் செய்யணும். ஹல்லேலூயா. சக்தி வேலையா அவர் எப்போ செவ்வாய்க்கிழமையே ஃபோன் அடிச்சிட்டார். ஆமென். திங்கக்கிழமையே செவ்வாய்க்கிழமையே ஃபோன் அடிச்சிட்டார். ஐயா இந்த வாரம் நமக்கு திருவிருந்தானே, சாப்பாடு தானே. எவ்வளோ ஒரு உற்சாகம் பார்த்தீங்களா? சனிக்கிழமை நைட்டு 11:30 மணிக்கு அடிக்கல, ஐயா நாளைக்கு திருவிருந்தானே, செவ்வாய்க்கிழமையே ஃபோன் பண்ணிட்டார். ஆமென். ஒவ்வொரு காரியத்தையும் இந்த ஆலயத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உற்சாகம். டிரைவிங் அது உற்சாகமா செய்யறாங்க, செய்யணும். மியூசிக் வாசிக்கிறது உற்சாகமா வாசிக்கிறாங்க, வாசிக்கணும். எல்லா காரியத்தையுமே. ஆமென். ஸோ இந்த ஆலயத்தில் என்ன செஞ்சாலும் உற்சாகமாக நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்க மேல அவர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எபிரேயர் 10:34. எபிரேயர் 10:34. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி, ஓகே, பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் எல்லாரும் சொல்லுங்க சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீர்கள். இன்றைக்கு the joy in giving, அதான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். கொடுக்கும் போதே சந்தோஷமா கொடுக்கணும், கொடுக்கும்போது சந்தோஷமா உற்சாகமா தரணும், உற்சாகமா தரணும், உற்சாகமா கொடுக்கணும், சந்தோஷமா தரணும். ஆஸ்திகளை எப்படி கொடுத்தாங்களா? சொத்துக்களையே சந்தோஷமா கொடுத்தார்கள். பைபிள் நாட்களில் வாழ்ந்த விசுவாசிகள் எல்லாம் ஆஸ்திகளை சந்தோஷமா கொடுத்தார்கள். மினிஸ்ட்ரிக்கு சொத்துக்களையே சந்தோஷமாக தந்திருக்கிறார்கள். அதிலேயே 2 கொரிந்தியர் 8:1 வாசிப்போம். 8:1-2 2 கொரிந்தியர் 8:1-2. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஓகே. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகிறீர்கள். கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தாலும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஐயா தரித்திரத்தில் இருக்கிறவங்க கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாங்களாம்? சந்தோஷமா கொடுத்தாங்களாம். அப்படின்னா நீங்க சந்தோஷமா கொடுக்கறதுக்கு நீங்க பணக்காரரா மாறணும்னு அவசியம் கிடையாது. சில நிறைய பணம் வந்துன்னா சந்தோஷமா இருப்பாங்க. ஆமென். நிறைய பணம் வரும்போது சந்தோஷமா இருப்பாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், பொருட்களோ பணமோ எந்த நன்மைகளோ உங்க சந்தோஷத்தை டிஃபைன் பண்ணக்கூடாது. அதை வச்சு நீங்க சந்தோஷப்படுறவங்களா இருக்கக்கூடாது. அது வந்ததுனால ஒரு பெரிய அது ஓகே, அது இருக்கலாம். ஆனால் அது வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லணும், நாளைக்கு உங்களுக்கு 1 கோடி வருது அப்போ நீங்கள் அசால்ட்டாக சொல்லணும், சார் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்களாம் சந்தோஷமாக விதைச்சவங்க, நாங்களாம் கொடுக்கும்போதே சந்தோஷமாக கொடுத்தோம். ஏதோ இந்த 1 கோடி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சந்தோஷம் வரல. நாங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் பரமையாலே நடுத்தெருவில் வந்து நின்னாலும் கூட கொடிய உபத்திரவத்தில் நாங்கள் சோதிக்கப்படும் போது கூட நாங்களாம் சந்தோஷமாக கொடுத்துருக்குறோம். ஆமென். சந்தோஷமாக கொடுத்துருக்குறோம். ஸோ மக்கதோனியா சபை எப்படி இருந்துச்சு? கொடிய தரித்திரத்திலும் எப்படி கொடுத்தாங்க அதை தான் நான் சொல்கிறேன். கொடுத்தாங்க, ஓகே. எப்படி கொடுத்தாங்க? ஐயோ அப்படி ஆரம்பிச்சிட்டாங்களே, இது வேற கேட்டுட்டு இருக்கிறாங்களே, ஏசி ஏசி ஏசின்னு இது எப்போ முடிய போகுதுன்னு தெரியலையே,
அப்படின்னு நம்ம கொடுக்குற வரைக்கும் பாஸ்டர் விட மாட்டார் போல, பாஸ்டர் கேட்டே இருக்கிறாரு. உற்சாகமாய் சந்தோஷமாய் கொடுத்தார்கள், சந்தோஷமாய் கொடுத்தார்கள். பிரைஸ் காட். ஸோ சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாட் அவுட் ஆஃப் ஃபியர், பயத்தின் அடிப்படையில் ஒரு நாளும் கொடுக்கவே கூடாது. கொடுக்கலைன்னா எனக்கு ஏதாவது நடந்துடும் அப்படின்ற அந்த பயம் உங்களை கொடுக்கறதுக்கு புஷ் பண்ணக்கூடாது. பயம் உங்கள் மோட்டிவாக இருக்கக்கூடாது, மோட்டிவேஷனாக இருக்கக்கூடாது. ஆமென். நிறைய பேர் தசம பாகமே அல்லது காணிக்கையே கொடுக்கலைன்னா ஏதாவது நடந்துருன்றதுக்காக தான் கொடுக்குறாங்க. நான் கர்த்தருக்கு கொடுக்கலைன்னா எனக்கு ஏதாவது வந்துடும், எனக்கு ஏதாவது நடந்துடும். அப்படியெல்லாம் கொடுக்கவே வேண்டாம், கொடுக்கவும் சொல்லலாண்டவர். ஹல்லேலூயா. பயத்தின் அடிப்படையில் கொடுக்கணும். நாட் அவுட் ஆஃப் ஃபியர், நாட் அவுட் ஆஃப் நெசசிட்டி, நாட் அவுட் ஆஃப் கிரட்ஜ். व्यसनமாக கொடுக்கக்கூடாது. அடுத்து நாட் அவுட் ஆஃப் கம்பல்ஷன், கம்பல்ஷன் அடிப்படையில் கொடுக்கக்கூடாது. சரி, சில காரியங்கள் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். யாத்திராகம் 25:2. எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. அப்போ எங்க வேலை காணிக்கை கொண்டு வர சொல்றது எங்க வேலை. ஆமென். காணிக்கை இஸ்ரவேல் புத்திரர் காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, சொல்றது வேலை. அடுத்தது மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. அப்ப கொடுக்கும்போது எப்படி கொடுத்து மனநிலை சொல்லுது பாருங்க. என்ன மாதிரி ஒரு மனநிலை? கொடுப்பவன் மனப்பூர்வமாய், மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன். ஆசரிப்பு கூடாரத்திற்கு என்று கேட்கும்போது எல்லாரும் எப்படி கொடுத்தாங்களா? மனப்பூர்வமாய். சர்ச் அங்கே ஆசரிப்பு கூடாரம் கட்டணும், அது கட்டுறதுக்கு கேட்கும்போது மனப்பூர்வமாய் உற்சாகமாய் சந்தோஷமாய் கொடுத்தார்கள். கடைசியில் நான் சொல்லி முடிக்க போகிறேன், எப்படி நீங்கள் சந்தோஷமாக கொடுக்க முடியும், உங்களுக்குள்ள எப்போ அந்த சந்தோஷம் வரும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஆமாம், ரைட். பட் இவர்கள் சந்தோஷமாக கொடுத்தார்கள். 1 நாளாகமம் 29. ஈயம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. 9. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். உற்சாகமா தந்திருக்கிறாங்க. ஆமென். Praise God. சரி, எப்படி இந்த ஜாய் உங்களுக்குள்ள வரும், எப்படி சந்தோஷமா கொடுக்கிறதுனா ஒரே ஒரு வசனம், அதான் இன்னைக்கு செய்தி. அதை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். எபிரேயர் ஹல்லேலூயா 12. எபிரேயர் 12 அதில் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். சாரி 2 அதான் முக்கியம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். நல்லா கவனிங்க. இயேசு ஜீவனை கொடுக்கிறார். இப்போ ஜீவனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க. ஐயோ எல்லாம் பாவம் செஞ்சுட்டாங்களே, நம்மளை வேற ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு, व्यसनமாயும் அல்ல. ஆமென். கட்டாயத்திலையும் வரல. பிதா அவரை புஷ் பண்ணல, பிதா தள்ளி விடல. இந்தா நீ தான் போய் எல்லாருக்கும் சாகணும், சரியா, நீ செத்தா தான் எல்லாருக்கும் ரட்சிப்பு அப்படின்னு கட்டாயத்தில் இயேசு இறங்கி வரல. ஏன்னா அவர் ஜீவனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். இயேசு ஜீவனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது அந்த ஜீவனை அவர் व्यसनமாயும் கொடுக்கல, கட்டாயமாயும் கொடுக்கல, உற்சாக பலியாக தன்னை சிலுவிலே தேவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் வாங்க போகிறது அந்த திருவிருந்தம், அந்த அப்பமும் திராட்சரசத்தையும் நீங்கள் கையில் வச்சிருக்கும் போது நீங்கள் பானம் பண்ணும்போது ஒன்னே ஒன்று நினைக்கணும், இது அவர் உற்சாகமாக நான் ரட்சிக்கப்படணும், நான் நீதிமானாக மாறணும், நான் பரலோகத்திற்கு வரணும், அவருக்கு பிள்ளையாக மாறணும்னு சொல்லி இத்தனை சந்தோஷத்தையும் முன்னாடி வச்சு இதெல்லாம் நடக்கும்னு சொன்னால் நான் உற்சாகமாக என்ன தரேன்னு சொல்லி அவர் உற்சாகமாக சிலுவையில் கொடுத்ததுதான் அந்த மாம்சமும் அவருடைய ரத்தமும். ஆமென். இயேசு தன்னை கொடுக்கும்போது எப்படி கொடுத்தார்? व्यसनமாக கொடுக்கல, கட்டாயமாய் கொடுக்கல, உற்சாகமாக தன்னை சிலுவையிலே கொடுத்தார். நான் போறேன்டா, நான் மரிக்கிறேன்டா, உங்களுக்காக இந்த உலகத்திற்காக நான் மரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமா சிலுவை எடுத்துட்டு போனாருங்க. ஆமென். ஏன் தெரியுமா? அவர் கொடுக்கும்போது தன் ஜீவனை கொடுக்க, ஏன்னா அவருக்கு ஜீவன் தான் இப்போ கொடுக்க வேண்டியது. ஆமென். இப்போ நம்மளாம் பணத்தை கொடுக்குறோம், நம்ம ஜீவனை கொடுக்க முடியாது. அவர் எதை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு? ஜீவனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். ஜீவனை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கல? व्यसनமாக கொடுக்கல, கட்டாயமாக கொடுக்கல. எப்படி கொடுக்குறாரு? சந்தோஷமாக கொடு. என்ன சந்தோஷம்? எப்படி அவருக்குள்ள அந்த சந்தோஷம் வந்துச்சுன்னா
அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாராம். அப்படின்னா நல்லா கவனிங்க, ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி ஒரு ஜாய் இருந்துச்சு, அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. என்ன சந்தோஷம் அப்படின்னா ஏசாயா 53 10 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. 10, 11, 12 3 வசனத்தை வாசிக்க போறோம். ஒவ்வொன்றா வாசிக்கலாம். 10ஆம் வசனம். கர்த்தர் அவரை இன்னொரு சித்தமாய் அவருடைய பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு அவர் தமது சந்ததியை கண்டு அப்போ தன்னை ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுக்கும் போது அவருக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? அவருடைய சந்ததி. யாரு? நீங்களும் நானும் தான். யாரெல்லாம் இயேசுவுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம்? அப்போ நீங்களா ரட்சிக்கப்படுவீங்க என்பதை அன்றைக்கே முன்னாடி நீங்களா அவருக்கு முன்னாடி வந்துட்டீங்க. சிலுவையை தூக்கிட்டு போகும்போது நீங்களா அவருக்கு முன்னாடி வந்தீங்க. சிலுவையில் தொங்கும் போது உங்க முகமெல்லாம் அவருக்கு முன்னாடி தெரிஞ்சது. உங்க நல்ல வாழ்க்கை, நீங்க ரட்சிக்கப்படுறது, நீங்க ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறது, உங்க எல்லைகள் விரிவாகிறது, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது, கடவுளுக்கே பிள்ளையா மாறுது. இத்தனை சந்தோஷத்தை முன்னாடி வச்சுட்டு தான் அவர் சிலுவையை உற்சாகமா தூக்கிட்டு போனாரு, சந்தோஷமா தூக்கிட்டு போனாரு. ஜீவனை व्यसனமா கொடுக்கல, ஜீவனை கட்டாயமா கொடுக்கல, உற்சாகமா கொடுத்தாரு. ஆமென். எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோம். என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற யெகோவா தேவனை துதித்திட தொழுதிட தூயவர் இயேசுவை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற துதித்திட வந்தோம், தொழுதிட தூயவர் இயேசுவை. ஆமென். சிலுவையை தூக்கிட்டு போகும்போது व्यसனமா போகல. அஃப்கோர்ஸ் பாடுகள் இருந்தது. அவரை அவமானப்படுத்தினார்கள். ஆனா எவ்வளவு அழகா பவுல் எழுதுறாரு பாருங்க. அந்த சந்தோஷத்தை, அவருக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜாய், அவருக்கு முன்னாடி இருந்த அந்த சந்தோஷம், அதை நினைச்சு இதெல்லாம் அவருக்கு பெருசாவே தெரியல. அவமானத்தை எண்ணாமல் சிலுவை துப்புறையா துப்பிக்கோ, அடிக்கிறியா அடிச்சு, என்ன வேணா இப்போ நீங்க இந்த சரீரத்தை கிழிக்கிறியா கிளி, சாட்டையில் அடிக்கிறியா அடி, ரத்தம் போகுது, எனக்கு வலிக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த சந்தோஷம்தான் அவமானத்தை எண்ணாமல் அவர் சிலுவை சகிக்க வச்சது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அதை தொடர்ந்து. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின், ஆத்தும இப்ப வருத்தப்படுது, கஷ்டப்படுது, ஆனா அதனுடைய எதை பார்த்துட்டு திருப்தி ஆவாரு? ரிசல்ட். ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அவர் என்னவார்? திருப்தி ஆவார். சிலுவையில் பாடுபடுதும் பொழுது கூட ஒரு திருப்தி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு இருந்துச்சு. சிலுவையில் தொங்கும் பொழுது கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி அவருக்கு இருந்துச்சு. ரைட்டா, நான் ரத்தம் சிந்தினது இந்த உலகத்துக்கு சரியான ஒரு விஷயம். இந்த ரத்தத்தினால எல்லாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, எல்லாருடைய சாபங்கள் நீங்குது, எல்லாருடைய தரித்திரங்கள் மாறுது, எல்லாரும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா மாற போறாங்க. இந்த உலகமே நீ சூப்பரா மாறிரும். என் ரத்தத்தினால எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் நான் சிந்துற ரத்தம் அவங்களை கழுவீரும்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷத்துல தான் அந்த ரத்தத்தை அவர் சிந்தினார். ஆத்தும வருத்தத்தின் பலன், இந்த பலனை பார்த்து அவர் திருப்தி ஆவாராம். ரிசல்ட் எல்லாம் சொல்லுங்க, ரிசல்ட். நான் பாடுபட்டா, நான் சிலுவை தூக்குனா இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னா நான் தைரியமா உற்சாகமா தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா தூக்கிட்டு போனார். ஆபிரகாம் ஈசாக்க எடுத்துட்டு போகும்போது எப்படி தூக்கிட்டு போனாருன்னு வாசிக்கிறோம். எபிரேயர் 11 ஆதியாகமம் இல்ல, எபிரேயர்ல இருக்கு. எபிரேயர் 11:17, எபிரேயர் 11:17 வாசிக்கலாம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கை எப்ப பலியா ஒப்பு கொடுக்கிறாரு தெரியுமா? ஃபெய்த்ல இருக்கும்போது. விசுவாசத்தினாலே, ஒன்று தெரியுமா?
விசுவாசிக்கிறவன் பதறான், கைய கால உதறான். ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறான். நம்ம நினைக்கிறோம் ஈசாக்க தூக்கிட்டு போகும்போது விசனமா, அங்க எப்படி இருக்குது? ஃபெய்த்தில் தூக்கிட்டு போனா. ஃபெய்த்தில் இருக்கிறவங்க விசனத்தில் இருக்க மாட்டாங்க, விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுதான் ரிசல்ட், இதுதான் வரப்போகுது. ஆமென். ஸோ ஈசாக்க மலை மேலே எடுத்துட்டு போகும்போது ஆபிரகாமுக்குள்ள இருந்தது என்னது? விசுவாசம். என்ன விசுவாசம்? அதனால தான் அவர் சொல்றாரு, தேவன் தமதுக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை. ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் பலியாக போறதில்ல, ஆட்டுக்குட்டியை தான் நான் பலி கொடுக்க போறேன். அந்த ஆட்டுக்குட்டியை யார் பார்த்துக்கொள்ளும்? சரி தெரியுதுல்ல, ஆட்டுக்குட்டியை தான் கொடுக்க போறேன்னு தெரியுதுல்ல, அதை தூக்கிட்டு போயிருக்கலாம்ல, அதையும் தூக்கிட்டு போல பாருங்க. ஈசாக்க கொண்டு போனவர் ஆட்டுக்குட்டியும் தூக்கிட்டு போகலாம், அதுவும் கொண்டு போகல. அதுவும் சொல்றாரு அதையெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு. என்ன பலி கொடுக்க சொன்னது இவனை? வாசிங்க. மேலும் விசுவாசத்தினால் ஈசாக்கு தான் சோதிக்கப்படுகையில் பலியா ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன். ரைட். ஈசாக்கினிடத்தில் தான் அடுத்தது யாக்கோபு வரப்போறான். யாக்கோபினிடத்திலிருந்து தான் 12 ஜாதிகள் வரப்போகிறது, கோத்திரங்கள் வரப்போகிறது. அந்த 12 கோத்திரங்கள் தான் இஸ்ரவேலர்களாக இருக்க போகிறார்கள், யூத மக்களாக இருக்க போகிறார்கள். அந்த யூத மக்களுக்கு தான் பெரிய ப்ரொடெக்ஷன், ஸ்பெஷல் பீப்புள், அவங்க தான் பாதுகாப்பு. இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னெல்லாம் கண்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு ஈசாக்க தைரியமா சந்தோஷமா தூக்கிட்டு போறேன். ஆமென். இந்த கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இஸ்ரேல் நாட்டை பார்த்துட்டு அப்படி ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில நியூஸை. ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் அமைதியாக இருக்கிற சமயத்தில் இந்த இஸ்ரேல் நாடு மட்டும் அட் அ டைமில் சைமல்டேனியஸாக 3 நாடோட போட்டி போட்டுட்ருக்குது. 3 கண்ட்ரிஸ், 3 நாடோட. பாலஸ்தீன், லெபனான், ஈரான், 3 நாடோட சண்டை போட்டுட்டு இருக்குது. ஒரு நாடு ஒரு அணுகுண்டு போட்டால் காலியாகிற நாடு, சின்ன நாடு, ஈரோடு மாவட்ட அளவு தான் இருக்கும். அந்த நாடு 3 கண்ட்ரியோட போராடிட்டு இருக்குது. ஐநாவில் பேசியிருக்கிறாரு இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ. அவர் பேசியிருக்கிறாரு. அந்த ஸ்பீச்சு அதாவது ஒரு உதவி கேட்டு பேசியிருக்கலாம். நாங்கள்லாம் சின்ன நாடு, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணுங்க, கொஞ்சம் ஒத்தாசையார். தைரியமாக பேசுகிறார். அவ்வளோ ஒரு போல்ட்னஸ். யூதர்களுக்கு பொதுவாகவே அந்த தைரியம் இருக்கும். உக்ரைனுடைய பிரதமர் ஒரு யூதன். ரஷ்யாவே வந்துச்சு, பெரிய வல்லரசு நாடு, இத்தினூண்டு நாட்டை நசுக்கிறதுக்கு வருது. குண்டு துளைக்காத ஜாக்கெட்டை போட்டுட்டு நடுவில் நிற்கிறாரு, சிட்டி சென்டரில் நடுவில் நிற்கிறார். ஒரு பிரதமர் நிற்கிறாரு, ஒரு நாட்டினுடைய பிரதமர் துப்பாக்கி கையில் வச்சுக்கிட்டு வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரஷ்ய ராணுவமே வருதாங்க, மேலையும் குண்டு போடுறான் ஃப்ளைட்டில், ராணுவம் பீரங்கி டேங்கெல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி நிற்கிறாரு. இப்படி என்ன ஒரு தைரியம்! ஆபிரகாமின் சந்ததி. ஆமென். இப்படி ஒரு சந்ததி வரப்போகுதுன்ற சந்தோஷத்தில் ஆபிரகாம் யார் தூக்கிட்டு போறாரு? இப்போ ஈசாக்க மேலே மலைக்கு எடுத்துட்டு போறாரு. ஆமென். காணிக்கையை எடுத்துட்டு சர்ச்சுக்கு வரும்போது ஆபிரகாமுக்குள்ள இருந்த ஒரு சந்தோஷம், சிலுவையை எடுத்துட்டு இயேசு போகும்போது இயேசுக்குள்ள இருந்த சந்தோஷம், நீங்க காணிக்கையை தசமாக எடுத்துட்டு சர்ச்சுக்கு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். நான் இதை உற்சாகமான ஆண்டவருக்கு என்று கொடுக்கும்போது, இது நான் கையில் வச்சிருக்கிறது விதை, இதை நான் விதைக்கும் போது இதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அறுவடையை நான் வருகிற நாட்களில் நான் பார்க்க போறேன்ற ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு தான் அந்த காணிக்கை சந்தோஷமா உற்சாகமாய் விதைக்கிறோம். தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார், சந்தோஷமாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். ஆமென். தாவீது சந்தோஷமா எல்லாம் சேர்த்து வச்சான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெரிய ஒரு சர்ச். அந்த சந்தோஷத்தை முன்னாடி வச்சுக்கிட்டான். என் பையன் ஒரு ஆலயத்தை கட்ட போறான், என் பையன் ஒரு சர்ச்சை கட்ட போறான், சாலமோன் ஆலயத்தை கட்ட போறான். அதை மனசுல வச்சு எல்லாத்தையும் சந்தோஷம் தான் இங்க விதைக்கிறதுக்கு, சந்தோஷமா கொடுக்கறதுக்கு ஜனங்களை ஏவினது. ஜனங்களுக்குள்ள ஒரு உற்சாகம். ஹல்லேலூயா. நீங்க விதைக்கிற விதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறதல்ல. நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும்
உங்க மைண்ட்ல செட் பண்ணுங்க. எனக்கு நான் இன்னைக்கு விதைக்க போகிற விதை எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறுவடையை கொண்டு வர போகிறது என்ற சந்தோஷத்துல தான் நீங்க விதைக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் உங்க விதைப்பே சந்தோஷமாக இருக்கும். விதைக்கும் போது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள், அது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடு உற்சாகமாய் விதைக்கிறவன் அவன் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கண்ணீரோடு அல்ல, கவலையோடு அல்ல, व्यसனத்தோடு அல்ல, கட்டாயமாய் அல்ல, உற்சாகமாய் யார் விதைக்கிறார்களோ அவர்கள் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆத்தும வருத்தத்தின் பலன். மூணாவது, அடுத்தது 12ஆம் வசனம். அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. யாருக்காக இந்த வார்த்தை நேற்று ரொம்ப தொட்டுச்சு? யாருக்காக ஜெபம் பண்றாரு? யாருக்காக? யாருக்காக? நீங்க யாருக்காக ஜெபம் பண்றீங்க? அவர் யாருக்காக ஜெபம் பண்ணாரு? அக்கிரமக்காரருக்காக ஜெபம் பண்ணாரு. நம்ம யாருக்காக ஜெபம்? நல்லவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் யாருக்காக ஜெபம் பண்ணார்? அக்கிரமக்காரருக்காக. ஏசாயா எரேமியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் முன்னாடி எடுத்திருக்கிறேன், முன்னாடி ரொம்ப முன்னாடி ஒரு பிரேயர்ல எரேமியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்துக்காக நீ விண்ணப்பம் பண்ண வேண்டாம், இவர்கள் அக்கிரமக்காரர்கள் அப்படின்றாரு. ஆனா இவர் சிலுவையில் தொங்கும்போது யாருக்காக ஜெபம் பண்றாரு? அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு, இது ஒரு சந்தோஷம், அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை தமக்கு கொள்ளையாக. பெரிய பெரியவங்களை எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு சண்டை போட்டு ஒரு வார் பண்ணி அவர் எடுத்துக்கொள்ளல. அவர் சிலுவையை சுமந்து, சிலுவையை சகித்து, அவமானத்தை சகித்து, இரத்தத்தை சிந்தி, அது நிமித்தமாக பலவான்கள் எல்லாம் அவருக்கு கொள்ளையாக. பாருங்க, இப்படியெல்லாம் அவர் போகக்கூடாதுன்னு தான் பிசாசு முன்னாடியே வர்றான். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் விதைக்காம ஒரு ஆசீர்வாதம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்குதுன்னு சொன்னால் அதை பற்றி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆமென். நீங்கள் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்னாடி வருதுன்னா நீங்கள் அதுக்கு விதைச்சிருக்கிறீங்களான்னு பாருங்க, அது கொடுத்துருக்கிறீங்களான்னு பாருங்க. இப்போ பிசாசு வர்றான், அவன் வந்து சொல்கிறாங்க, பார், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக காண்பித்து நீர் என்னை பணிந்து கொண்டால். ஏன்னா நீங்கள் அங்கே ஏதோ ஒரு கோல்மால் பண்ண வேண்டியது இருக்கும், நீங்கள் அங்கே ஏதோ ஒன்று செய்ய வேண்டியது இருக்கும், அங்கே ஏதோ ஒரு தவறு செய்ய வேண்டியது இருக்கும், அங்கே ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த செல்வம் வர்றதுக்கு, அந்த பணம் வர்றதுக்கு ஏதோ ஒரு வழியில் யாரையோ ஒன்று ஏமாற்ற வேண்டியது இருக்கும். அது பிசாசு. அது பிசாசு உங்கள் கண்களுக்கு முன்பதாக காட்டுகிற அவனுடைய ராஜ்யங்கள். ஆமென். இயேசு பார்த்தாரு, நோ நோ, இப்படியெல்லாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் தேவன் எப்போ காட்டுறாரு பாருங்க, தம்முடைய சகல ராஜ்யத்தையும் தம்முடைய சகல மக்களையும் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது இயேசு முன்னாடி காட்டுறாரு, இதை பார், இத்தனையும் நான் காண்பிக்கிறேன், இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோ, இந்த கொஞ்சம் இந்த பாடுகள் அவ்வளோதான் முடிஞ்சிடும். எப்போ காமிக்கிறார் பாரு. ஆனால் பாடுகளே இல்லாமல், விதைக்காம, சரீரத்தை ஜீவனை கொடுக்காம இருக்கும்போது பிசாசு வந்து காமிக்கிறான், இந்த பார், இதெல்லாம் நீ எடுத்துக்கோ, ஆனால் ஒன்று, நீ என்ன பணிந்து கொள்ளணும். ஆமென். ஸோ விதைக்காம, கொடுக்காம ஆசீர்வாதங்கள் வருமா? வரும். ஆனால் நீங்கள் அதில் ஏதோ ஒன்று செய்ய வேண்டியது இருக்கும். அதில் ஏதோ ஒரு கோல்மால் நீங்கள் பண்ண வேண்டிய, ஏதோ ஒரு பித்தலாட்டம் பண்ண வேண்டியது இருக்கும். ஆமென். அதான் நான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதம் இஸ்மவேல் மாதிரி மாம்சத்தில் வந்ததா, இல்லை ஈசாக்கு மாதிரி வாக்குத்தத்தத்தில் வந்ததா? மாம்சத்தில் நீங்கள் ஒரு வீடு கட்டும்போது, லேண்ட் வாங்கும்போது 4 பேர் அடிச்சு பிடிக்கிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த லேண்டை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கணும், இந்த வீட்டை கட்டி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கணும். வாக்கு தத்தத்திலேயே நின்று வாங்கினங்க, இது வாக்கு தத்தத்தை அறுக்கிட்டு வாங்கின ஆசீர்வாதம் இது என்ற சந்தோஷம் உங்களுக்குள் இருக்கணும். ஆமென். எங்கள் மாமனை ஏமாத்திட்டேன், மச்சானே நல்ல வேளை எங்கள் அக்கா கையெழுத்து போட மாட்டான்னு நினச்சா போட்டுட்டா, இதெல்லாம் தற்காலிகமாக சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அது பிசாசு கொடுக்குற ஆஃபர் அது. ஆமென். நான் சொல்றேன், ஏமாற்றி ஒரு நாளும் இங்க இருக்கிற ஒருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கவில்லை, அப்படிப்பட்ட சந்ததியும் நாம் இல்லை. ஆபிரகாம் சொல்றாரு, சோதம் குமார ராஜாவுக்கு முன்னாடி சொல்றாரு, தபார், ஒரு வார் கூட எனக்கு வேண்டாம், ஒரு சின்ன த்ரெட் கூட, ஒரு நூல் கூட எனக்கு வேண்டான்றான். ஏன்? நீ அத்தனையும் எனக்கு கொடுத்துட்டு நாளைக்கு ஆபிரகாம நான் தான் ஆசீர்வதிச்சேன் நீ சொல்லக்கூடாது. ஒண்ணு வேண்டாம், என் தேவனுக்கு முன்னாடி என் கைகளை உயர்த்துகிறேன் அப்படின்னா அவன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையா? ஆமென். ஐயா, தகப்பனுகிட்டையும் இனத்துக்கிட்டையும்
தேசத்தை விட்டு பிரிச்சது இன்னொருத்தர்கிட்ட கையேந்திருக்காக இல்ல, அதுக்கு அப்பா கிட்டே கையேந்திட்டு போயிடலாமே. எங்க அப்பாட்ட வாங்கினது இருக்கும் அது. ஆமென். தகப்பன் வீட்டை விட்டுட்டு வெளியில வர சொன்னவர் இப்ப டெஸ்ட் பண்றாரு. ஒருத்தன் பொருளை கொடுக்கறதுக்கு ரெடியா நிக்கிறான், பொருளை கொடுக்கறதுக்கு ரெடியா நிக்கிறான், முடியாதுன்றான். முடியவே முடியாது. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு நீ காலம் பூரா சொல்லிட்டு இருப்பேன், நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன். ஆமென். பிரைஸ் காட். அந்த சந்ததிங்க நம்ம, அந்த சந்ததி நம்ம. ஆமென். நான் சொல்றேன், யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்னு தெரியல ஆண்டவர். உங்க வேலையில சில பித்தலாட்டங்கள், சில கோல்மால்கள், சில ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இஸ்மவேல். ஆமென். அதெல்லாம் இஸ்மவேல், அதெல்லாம் மாம்சம், அதெல்லாம் ஒழிச்சிட்டு அது நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில பனி போல இறங்குறது நீங்க பார்ப்பீங்க. கஷ்டமே படாம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது உலகம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருச்சுன்னா, இதெல்லாம் பண்ணலன்னா பொழைக்க முடியாதுங்க, இதெல்லாம் பண்ணலன்னா உலகத்தினால எவ்வளவு டியூன் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பாருங்க. உலகம் நம்மளை எவ்வளவு டியூன் பண்ணி வச்சிருக்குது, பிசாசு எவ்வளவு டியூன் பண்ணி வச்சிருக்கிறான் நம்முடைய மைண்டை. ஹல்லேலூயா. பிசாசு காட்டுறான் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் காண்பித்து. நல்லா இருக்குது. ஆனா ஒன்றே ஒன்று, நீர் என்னை பணிந்து கொண்டால். அதுல ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா தேவையில்லைங்க, இல்லை வேண்டாம், அப்படியெல்லாம் நான் பண்ணி எனக்கு இந்த பணம் வேண்டாங்க சொல்லிட்டு இந்த பக்கம் வாங்க. ஆபிரகாமின் தேவன் உங்களை ஒன்றுமில்லாமல் இருந்தான் அவனை அழைத்து ஆசீர்வதித்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கர்வம், இன்னைக்கு ஒரு பெருமை உங்களுக்குள்ள வரணும். அப்படிப்பட்ட சீப்பான ஆள் கிடையாது நான். ஏமாத்தி பித்தலாட்டம் பண்ணி சம்பாதிக்கிற ஆள் கிடையாது நான். என் சந்ததிய நான் வேற ரகம் நான். ஆமென். நான் உண்மையா இருந்தா, உண்மையா இருக்கிறவர்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றே ஆவார்கள். ஆமென். மனுபுத்திரர்கள் உண்மை உள்ளவர்கள் உண்டோ என்று அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆனா தேவன் எப்போ அவருக்கு முன்னாடி ராஜ்யங்களையும் மகிமையும் ஜனங்களையும் காமிச்சார் தெரியுமா? சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது, தன்னை காணிக்கையாக கொடுக்கும் போது தான் காமிக்கிறாரு இத்தனையும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேங்க் யூ. ஒரு தீர்மானம் எடுங்க இன்றைக்கு. ஒருவேளை பொய் கணக்கு எழுத வேண்டியது இருக்கு, இல்ல பொய்யா கையெழுத்து போட வேண்டியது இருக்குதுன்னா அந்த வேலையை விட்டுருங்க. அந்த வேலை வேண்டாம், அதுல வர்ற சம்பளம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. இல்ல பொய்களை பேசி நமக்கு வருகிற அந்த வேலை நமக்கு வேண்டாம், அந்த சம்பளம் வேண்டாம். அல்லது பொய்யை பேசாம இருக்க முடியும் அப்படின்னா அப்படி நம்ம இருப்போம். இப்ப இருக்கிற வேலையில நம்ம அப்படி இருப்போம். இன்னைக்கு ஒரு கர்வம் நமக்குள்ள வரணும். ஆபிரகாமின் சந்ததி நானு. வைஃப் இறந்தாச்சு, சாராள் இறந்து போனதுக்கு அப்புறம் ஏத்தின் புத்திரர் குடியிருக்கிறாங்க. கல்லறை பூமியில கொண்டு போய் பாடி எடுத்துட்டு போய் நிக்கிறாரு. சார், உங்க லேண்டு கொஞ்சம் கொடுங்க, என் மனைவி செத்து போயிட்டா, அவளை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு. சார் எடுத்துக்கோங்க, நீங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளு, ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, நீங்கெல்லாம் இருக்கிறது எங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு அந்த லேண்ட் ஓனர் சொல்றாரு. எடுத்துக்கோங்க, ஃப்ரீயா எடுத்துக்கோங்க, அடக்கம் பண்ணுங்க. ஃப்ரீயா மட்டும் வாங்க மாட்டேன், இந்த லேண்டுக்கு எவ்வளோன்னு சொல்லு, நான் காசை தர்றேன். அவரு ஃபோர்ஸ் பண்றாரு. ஐயோ வேண்டாம், எனக்கு காசே வேண்டாம், முதல்ல அடக்க ஆராதனை பண்ணுங்க, முதல்ல அடக்கம் பண்ணுங்க, அதுக்கப்புறமா. இல்ல என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு திமிர் இருந்தா, என் தேவனை ஆசீர்வதிப்பான்ற ஒரு திமிர் ஆபிரகாமுக்குள்ள இருந்தா, செத்து போன வைஃபனுடைய பாடி அங்க வச்சுட்டு காசை கொடுத்துட்டு லேண்ட கரைய மண்ணிட்டு தான் அந்த லேண்டில் அடக்கம் பண்றாரு. ஆமென். அந்த சந்ததிங்க நம்ம. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பிரைஸ் காட். ஆபிரகாம் ஆசீர்வதிக்காம ஆண்டவர் இல்லையா? பூமியை தாங்க முடியாமல் இருந்துச்சு, பூமியை தாங்க முடியாமல் இருந்தது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு நாளைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய தோட்டமும் எகிப்து தேசத்தை போலவும் இருக்கிற சோதோம் குமாராவை பார்த்து நீங்கள் போவீர்கள் என்றால், பாலும் தேடும் ஓடுகிற கானான் தேசத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். இன்றைக்கு கிடைக்கிற அந்த 1000, 2000, 10,000 ரூபாய் பார்த்துட்டு போனீங்கன்னா, நாளைக்கு கிடைக்கிற 1.5 லட்சம் ரூபாய் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஆமென். பொய் கணக்குகள், பொய் கையெழுத்துகள், பொய்யான காரியங்களை பேசி பணங்களை வாங்குவதற்கான யுக்திகள், இதெல்லாம் இன்றைக்கு மாறுவதாக, இதெல்லாம் இன்றைக்கு அழிவதாக. இஸ்மவேல் ஆமென் துரத்தப்படுவானாக, ஈசாக்கு பிழைப்பானாக. வாக்குத்தத்தத்தின் சந்ததி
ஹல்லேலூயா. ஆமாம், நாளைக்கு நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ரூபாயும் பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அது ஒரு வேளை அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு கெத்தாக இருக்கலாம், பரவாயில்லடா ஏமாத்திட்டோம் வந்துருச்சுடா அப்படின்னு. மிகப்பெரிய சிக்கல்கள் அதில் அடங்கி இருக்கிறது. பிஹைண்ட் த சீன்ஸ் நமக்கு தெரியாது. த டார்க் ஃபோர்சஸ் தட் ரூல்ஸ் ஓவர் தட் மணி. நீங்கள் அப்படி ஏமாற்றி வாங்கின பணத்தை ஆளுகை செய்கிற சில அந்தகர் ஆவிகளை பற்றி நமக்கு தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்களை முற்றிலுமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் மட்டும்தான் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு. ஆமென். இப்போ நம்ம வேலைக்கு போகிறோமா, அது போயிட்டு வந்துட்டு இருப்போம். அந்த வேலையில் என்ன சம்பளம் கிடைக்குதோ அது மட்டும் வாங்கிட்டு இருப்போம். நினையாத இடங்களில் இருந்து தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். உற்சாகமாக, அதில் நம்ம வாசிச்சோம், பலவான்களை கொள்ளையா பங்கிட்டுக் கொள்வார். சரி, இந்த சந்தோஷம் நிறையா இருக்கு. ஆமென். பிலிப்பியர் 2 வாசிக்கிறோம். அதுவும் நேற்று வாசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அது இயேசுவை பற்றி சொல்லுது. நினைச்சா இயேசுவை சொல்லிட்டு நம்மளை இப்படி இருக்கணும்னு சொல்றாரு. பிலிப்பியர் 2:6 வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக, இது ஒரு சந்தோஷம். அவர் கண்களுக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம் எல்லா நாமத்திற்கு மேலான ஒரு நாமமாக வரப்போகிறது, இயேசுவின் நாமம். பிதாவினுடைய வலது பார்சத்தில் நான் உட்கார போறேன். ஆமென். ஜட்ஜ்மெண்ட் செய்கிற அதிகாரம், இத்தனை சந்தோஷம் இயேசுவுக்கு முன்னாடி இருந்தது, கண்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. என் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் எல்லாம் முடங்கும், பிசாசெல்லாம் ஓடுவான், நரகத்தில் இருக்கிற பிசாசுகள் அலரும். இந்த சந்தோஷத்தில் தான் சிலுவையை, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை அவர் சகித்து சந்தோஷமாக உற்சாகமாக தன்னை ஒப்பு கொடுத்தார். சந்தோஷமாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. சரி, நிறைய அவருடைய சந்தோஷம், அவருக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம் நிறைய இருக்கு. பட் கடைசியில் ஒரே ஒரு பிளஸிங்கை சொல்லி நான் முடிக்கிறேன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் யார் பிரியமாய் இருக்கிறார்? யார் பிரியமாய் இருக்கிறார்? தேவன் அன்பாய் இருக்கிறார் அல்ல, தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு. ஆனால் அந்த கொடுக்கிறவங்க மேலே மட்டும் அவர் கொஞ்சம் பிரியமாக இருக்கிறார். அவங்க மேலே கொஞ்சம் அவங்க ஃபேவரட் ஆயிடுறாங்க. காலையில் இந்த வார்த்தை வந்து எக்ஸாக்ட் வேர்டை நான் சொல்லி முடிக்கிறேன். கொடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்குறார். ஆமென். முன்னுரிமை கொடுக்குறார். நமக்கு யாருக்கு பிரியமோ அவங்களுக்கு கொஞ்சம் என்ன கொடுப்போம்? முன்னுரிமை கொடுப்போம். ப்ரையாரிட்டி. உங்கள் ஜெபங்களுக்கு முன்னுரிமை வரும். ஹல்லேலூயா. நான் கேட்டேன், ஆண்டவரே இது என்ன லஞ்சம் வாங்கின கதையாக இருக்குது, உமக்கு கொடுத்துட்டா, அவருக்கு கொடுத்துட்டா அவருக்கு ஃபேவரட்டாக மாறிடும். ஆமென். உற்சாகமாக கொடுத்துட்டா, உற்சாகம் அதான் முக்கியம். உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் எல்லாரும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளுக்கு அவர் ஓடி வருகிறார். உங்கள் பிரச்சனைகளுக்கு அவர் முன்னுரிமை கொடுக்கிறார். இந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு 150 பேர் 200 பேர் ஜெபம் பண்ணீங்கன்னா, ஆமென், அப்படி நடக்குதான்னு தெரியல, பட் நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஆண்டவர் வந்து யாரெல்லாம் கொடுக்குறீங்க அவங்கள நில்லு. ஆமென். ஏன்னா அவங்கள ஒரு மாதிரி பிரியமா பார்க்குறாரு. இல்லை முன்னாடி கூட வர தேவையில்லை, நீங்கள் லைனில் லாஸ்ட்டில் நின்றுட்டு இருந்தாலும் இங்கேயே அவர் ஜெபம் பண்ணிட்டு அவங்கள பார்த்துட்டே இருப்பார். வர்றேன். அதுக்கு பேர் தான் பிரியம். பிரியம். ஏன்னா தெரியும், இந்த ராஜ்யத்தில், இந்த சபையில் அவர்கள் விதைத்திருக்கிறார்கள். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். அதனால என்ன, உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. தானியேலே நீ மிகவும் பிரியமானவன். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை எவ்வளோ ஒரு முன்னுரிமை பாருங்க, எவ்வளோ ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறாரு உங்கள் ப்ரேயருக்கு. ப்ரேயர் பண்ண முழங்கால் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு, அங்கே தேவதூதன் அனுப்பிச்சிட்டாரு. ஏன்? அவன் பிரியமானவன். யார் பிரியமானவன்? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவனுக்கு ஃபேவரட்டாக மாறிட்டான். ஜெபிக்கிறதுக்கு உட்காரும் போதே பதில் அங்கே வந்து வர ஆரம்பிச்சிருது. ஜோமணி பார்க்குறேன், வரவே இல்லை. உங்கள் கொடுக்குற லெவலை செக் பண்ணுங்க, அல்லது எப்படி எந்த மனநிலையோடு கொடுக்குறீங்க அதை செக் பண்ணுங்க. இன்றைக்கு நீங்கள் பலவிதமான போராட்டங்களோட வேதனைகளோடு கூட வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை இதிலேயே நிறைய உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். ஆண்டவர் உங்களோட கூட பேசியிருப்பார்.
உங்கள் கைவலி, கால்வலி, தலையிலிருந்து உங்கள் வலி, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இருப்பார். ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை தொட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. முதல்ல நான் சொன்னேன், பைபிளை நான் ரெகுலராக படிக்க போகிறேன். ரெண்டாவது, உற்சாகமாக கர்த்தருக்கு நான் கொடுக்க போகிறேன். கர்த்தருக்கு எதை கொடுத்தாலும், இன்க்ளூடிங் காணிக்க, எதை கொடுத்தாலும் நான் உற்சாகமாக நான் கொடுக்க போகிறேன்.